தொழுகையின் ஆசீர்வாதத்திற்காக ஜெபம் செய்வோம். பரிசுத்தம் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, நான் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் செய்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள் என்று எங்களை அழைத்திருக்கின்றவரே, உம்முடைய அழைப்பின் குரல் கேட்டு தெய்வ சமூகத்திலே உம்முடைய பரிசுத்த இரத்தத்தாலே கழுவப்படும்படியாய் நாங்கள் இந்த தபசு காலத்தில் இவ்விசேஷித்த ஆராதனைகளிலே கூடி வரும்படி ஆண்டவர் அருள் தந்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். ஆராதனையின் முதல் பகுதியாக தெய்வ சமூகத்தில் ஒரு மனதோடு ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்துவதற்காக நாங்கள் ஆயத்தப்படுகிறோம். இந்த பாடல் வேளை எங்கள் அனைவருக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவர் கிருபை தாரும். ஆவியோடும் உண்மையோடும் முழு மனதோடும் உம்மை பாடி புகழ்ந்து கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் கிருபை தாரும். வந்திருக்கின்ற வர இருக்கின்ற எல்லோரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் மிகவும் தாழ்மையோடு ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பானவர்களே, இந்த தபசு கால சிறப்பு ஆராதனையிலே பங்கெடுக்க வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றோம். தபசு கால கீதங்கள் பாடல் புத்தகத்திலே 27வது பாடலை நாம் யாவரும் அமர்ந்த நிலையில் இணைந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. 27வது பாடலை பாடுவோம். ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார்,
அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார். அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார். மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார். மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமேசமழுகி நாரிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமேசமழுகி நாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. 28வது பாடல். திருக்கரத்தால் தாங்கி என்னை திருச்சித்தம்போல் நடத்திடுமே, குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீர் வனைந்திடுமே. 28வது பாடல். தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், ஆழ்கடலில் அலைகளினால் அசையும் போது என் படகில் ஆத்ம நண்பர் இயேசு உண்டு, சேர்ந்திடுவேன் அவர் சமூகம். ஆத்ம நண்பர் இயேசு உண்டு, சேர்ந்திடுவேன்
அவர் சமூகம். அவர் நமக்காய் ஜீவன் தந்து அளித்தனரே இந்த மீட்பு. கண்களினா காண்கின்றேனே இன்ப கானான் தேசமதை. கண்களினா காண்கின்றேனே இன்ப கானான் தேசமதை. திருக்கரத்தா தாங்கி என்னை திருசித்தம்போ நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வனைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வனைந்திடுமே. 29வது பாடல். அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் பொற்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். எல்லா ஜாதியா எல்லா கோத்திரம் எல்லா மொழியும் பேசும் மக்களாம் சிலுவையின் கீழ் இயேசு இரத்தத்தால் சீர் போராட்டம் செய்து முடித்தோர் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். தலைவராம் இயேசுவின் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். வெள்ளை அங்கியை தரித்து கொண்டு வெள்ளை குருத்தா ஓலை பிடித்து ஆர்ப்பரிப்பா சிங்காசனம் முன்பு ஆட்டுக்குட்டிக்கு மகிமையன்று அழகாய் நிற்கும் யார் இவர்கள். திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். வெள்ளை
நீதான் இவர் கண்ணீரை அறகற்றி துடைத்திடுவார். அழைத்து செல்வார் இன்ப ஊற்றுக்கே அள்ளி பருக. இயேசுதாமே அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? ஆதி பிதாவே ஆட்டுக்குட்டியே தூய ஆவியே துதி ஸ்தோத்திரம் கனமகிமை பலன் வல்லமை என்றென்றைக்கும் உம்முடையதே. அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? 30வது பாடல். இயேசுவே கல்வாரியில் என்னை வைத்துக் கொள்ளும், பாவம் போக்கும் இரத்தமாம் திவ்ய ஊற்றை காட்டும். 30வது பாடலை யாவரும் இணைந்து பாடுவோம். என்னை ஆழ்வீராக
ஜெபம் செய்வோம். அருள் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருள் காலத்தை கிருபையின் ஈவாக ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். ஆண்டவருடைய அருள் பிரசன்னம் விளங்குகின்ற பரிசுத்த தேவாலயத்திலே கூடி ஒரு மனதோடு முழுமனதோடு ஆண்டவரை நோக்கி பார்க்கும் தருணம் எங்கள் வாழ்வில் கடவுள் தந்திருக்கிறீர். உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். மிகுந்த தாகத்தோடும் விருப்பத்தோடும் எதிர்பார்ப்புகளோடும் தெய்வ சமூகத்திலே கூடி வந்து உம்மை ஆராதிக்கின்ற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். மெய்யாகவே இந்த தபசு கால சிறப்பு தொழுகை அனைவருக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவர் அருள் தர மன்றாடுகிறோம். பாடுகின்ற பாடல்கள், வாசித்து தியானிக்கின்ற கடவுளின் வார்த்தைகள், ஏறெடுக்கின்ற விண்ணப்பங்கள் அனைத்தையும் ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். தொழுகையின் மீதியான வேளைகளிலும் ஆண்டவருடைய இன்ப சமூகம் எங்களோடு கூட இருக்கட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் மிகவும் தாழ்மையோடு ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைக்காக யாவரும் எழுந்து நின்று ஞான பாடல்களில் 472வது பாடலை பாடுவோம். இயேசுவை நம்பி பற்றி கொண்டேன், மாட்சிமையான மீட்பை பெற்றேன் என்ற பாடல். ஞான பாடல் 472.
தாயார் உட்காருங்கள். இன்றைய நாளின் தியானத்திற்கு ஆதாரமாக தரப்பட்டுள்ள திருமறை பகுதி பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 முதல் 32 முடிய உள்ள ஆண்டவரின் அருள் வார்த்தைகளை வாசிக்க கேட்போம். பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 முதல் 32 முடிய. கபாலஸ்தலம் என்று அர்த்தம் கொள்ளும் கொல்கதா என்னும் இடத்துக்கு அவரை கொண்டு போய் வெள்ளைப்போளம் கலந்த திராட்சரசத்தை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்பொழுது அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அதன் பின்பு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டு ஒவ்வொருவன் ஒவ்வொரு பங்கை எடுத்துக்கொள்ளும்படி அவைகளை குறித்து சீட்டு போட்டார்கள். அவரை சிலுவையில் அறைந்தபோது 3ஆம் மணி வேளையாயிருந்தது. அவர் அடைந்த ஆக்கினையின் முகாந்திரத்தை காண்பிக்கும் பொருட்டு யூதருடைய ராஜா என்று எழுதி சிலுவையின் மேல் கட்டினார்கள். அல்லாமலும் அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாக 2 கள்ளரை அவரோடே கூட சிலுவைகளில் அறைந்தார்கள். அக்கிரமக்காரரில் ஒருவனாக எண்ணப்பட்டார் என்கிற வேத வாக்கியம் அதனாலே நிறைவேறிற்று. அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி, ஆ ஆ தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். அப்படியே பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் தங்களுக்குள்ளே பரியாசம் பண்ணி, மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்து கொள்ள திராணி இல்லை. நாம் கண்டு விசுவாசிக்கத்தக்கதாக இஸ்ரவேலுக்கு ராஜாவாகிய கிறிஸ்து இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கட்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். அவரோடே கூட சிலுவைகளில் அறையப்பட்டவர்களும் அவரை நிந்தித்தார்கள் என்பதுவே. வாசிக்கப்பட வேண்டிய திருமறை பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கின்ற எங்கள் பரிசுத்தம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, மகிழ்ச்சி நிறைந்த மாலை வேளைக்காக ஆண்டவரை போற்றுகின்றோம். பரிசுத்த தேவாலயத்திலே இந்த தபசு காலத்தில் ஒரு மனதோடு கூடி வருகின்ற பாக்கியத்தை ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். நன்றி சொல்லுகின்றோம். கிருபை நிறைந்த கடவுளுடைய வார்த்தைகளை கேட்பதற்காக, சிலுவையை குறித்த உபதேசத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக சமூகத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். தெய்வ சமூகத்திலே கடந்து வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் குடும்பங்களையும் அபரிமிதமாய் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. சிலுவையை குறித்த உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலனாயிருக்கிறது என்று சொல்லுகின்ற கடவுளுடைய வாக்கின்படியே வாஞ்சையோடு தாகத்தோடு கல்வாரி சிலுவைக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கத்தக்கதான பாக்கியங்களை இந்த அருள் காலத்தில் ஆண்டவர் தந்திருக்கின்றபடியினால் மறுபடியுமாக ஆண்டவரை துதிக்கின்றோம், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கின்றோம். இந்நாட்களில் தெய்வ சமூகத்திலே நிறைவேற்றப்படுகின்ற அனைத்து பரிசுத்தமான பணிவிடைகளையும் விசேஷித்த ஆராதனைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உணர்ந்து புரிந்து கடவுளுடைய சமூகத்திலே நாங்கள் தெய்வ பலனை, ஆன்மீக நன்மைகளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த லெந்து காலங்களிலே தெய்வீக வழிநடத்துதலை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் ஆண்டவர் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்துக் கொண்டு உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திரும்புங்கள் என்று தீர்க்கன் சொல்லுகின்ற வண்ணமாக பரிசுத்த உணர்வுகளோடு தெய்வ சமூகத்திற்கு நேராக எங்கள் வாழ்வை திருப்பத்தக்கதான கிருபைகளை இந்த தபசு நாட்களில் ஆண்டவர் அனைவருக்கும் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம்.
ஆண்டவரே, திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அத்தனை குடும்பத்தாரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஆன்மீக எழுச்சியை இந்த காலங்களில் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தகுந்த அர்ப்பணத்தோடு கடமைகளை நிறைவேற்ற ஆண்டவர் கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். சிறு பிள்ளைகள் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. பலவீனங்கள், சுகவீனங்கள், வியாதிகள், கஷ்டங்கள் இவைகளுக்கு ஆண்டவர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். தெய்வீக பலனால் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆட்கொள்வீராக. வியாதிக்கு உன்னை விலக்குவேன் என்று சொன்ன கர்த்தருடைய கரம் விடுவித்து வழிநடத்தட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். வாழ்வின் தேவைகளையும் ஆண்டவர் சந்திப்பீராக. மனமகிழ்ச்சியோடு எல்லா குடும்பங்களும் பரிசுத்த உணர்வுகளோடு ஆண்டவருக்கு மகிமையாக ஆசீர்வாதமாக வாழ்வதற்கு கர்த்தர் அனுக்கிரகம் புரிய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய சமூகத்திலே வார்த்தைகளை தியானிக்க ஜெபத்தோடு ஆயத்தப்படுகிறோம். ஆண்டவர் எங்களோடு பேசும். இந்த நாளுக்குரிய ஆவிக்குரிய மன்னாவை பெற்று ஆற்றல் பெற்றவர்களாக கடந்து செல்ல ஆண்டவர் அருள் தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். துதி, கனம், மகிமை அனைத்தையும் ஆண்டவருக்கு ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் மிகவும் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். சிலுவை மரணத்தின் மூலமாக அனைத்துலகத்தையும் மீட்டெடுத்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த லெந்து நாட்களின் புதன்கிழமைக்காக ஆண்டவரை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். மிகுந்த வாஞ்சையோடும் உற்சாகத்தோடும் உம்முடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிறேன். உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். உம்முடைய சிலுவையை குறித்த தியானங்களை நாங்கள் சிந்திக்க ஆயத்தப்படுகின்றோம். இந்த நாளின் தியான உரைகளை கடவுள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதித்து தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இறைமகன் கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம். ஜெபங்கேளும் எங்கள் நல்ல கடவுளே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பிற்குரிய உடன் விசுவாசிகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். விசேஷமாக இந்த 2026ஆம் ஆண்டிலும் இந்த தவ காலத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே காண்பதற்கு நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். நாம் நம்மை தற்பரிசோதனை செய்து பார்க்க, ஆண்டவரை விட்டு தூரம் சென்ற அனுபவங்களை எல்லாம் நாம் நிதானித்து அறிய, ஆண்டவருடைய கரத்திலே நம்மை முழுவதுமாக தாழ்த்தி ஒப்படைக்க, சிலுவை மரணத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்து நாம் ஒவ்வொருவருக்கும் இலவசமாக தந்திருக்கின்ற ரட்சிப்பின் அனுபவத்தை, மீட்பின் அனுபவத்தை நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில் சொந்தமாக்கி கொள்ள இந்த லெந்து நாட்களை நாம் பயன்படுத்துகின்ற மக்களாக நாம் காணப்பட வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய தினத்திலே இந்த லெந்து நாட்களின் தியான உரைகளை கேட்பதற்காக ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து ஆண்டவருடைய பாடு மரணங்களை குறித்த பாடல்களை மிக பயபக்தியோடு பாடி ஆண்டவரை நாம் போற்றுவதற்காக இந்த இடத்திலே நாம் வந்திருக்கிறோம். இந்த ஆத்மீக அனுபவங்கள் எல்லாம் இந்த லெந்து நாட்களோடு முடிவடைந்து விடக்கூடாது. இந்த லெந்து நாட்கள் முடிவடைகின்ற போது திரும்பவுமாக நாம் நம்முடைய பழைய வாழ்வுக்கு கடந்து செல்கின்ற அனுபவங்கள் நம்முடைய வாழ்வின் அனுபவங்களாக மாற்றப்பட்டு விடக்கூடாது. மாறாக நாம் தொடர்ந்து வருகின்ற காலங்களிலே கடவுளுக்குள்ளாக வாழ்வதற்கும், கடவுளுடைய திருவுள சித்தத்தை நாம் அறிந்து கொள்வதற்கும், கர்த்தருடைய நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்வதற்கும், ஆண்டவருக்குள்ளாக தொடர்ந்து வருகின்ற காலங்களிலே நாம் வாழ ஆற்றல் பெற்றுக்கொள்கின்ற நாட்களாக இந்த நாட்கள்
அமைய வேண்டும். அப்படி என்றால் நிச்சயமாக நம்முடைய ஆத்மீக வாழ்வு மிகுந்த ஆசீர்வாதம் நிறைந்த நாட்களாக அமையும் என்பதில் எந்த வண்ணமான சந்தேகமும் இல்லை. இந்த நாளிலே இந்த லந்து நாட்களின் புதன்கிழமையாக இருக்கின்றபடியினாலே சிலுவையை குறித்த சில உபதேசங்களை, சில சிந்தனை வசனங்களை உங்கள் முன்னால் வைக்க விரும்புகின்றேன். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் நான் வாசிக்க கேட்ட மார்க் எழுதிய நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் 26வது வசனம். அவர் அடைந்த ஆக்கினையின் முகாந்திரத்தை காண்பிக்கும் பொருட்டு யூதருடைய ராஜா என்று எழுதி சிலுவையின் மேல் கட்டினார்கள் என்று சொல்லப்படுகின்றதை நாம் பார்க்கிறோம். சிலுவை கிறிஸ்தவ மார்க்கத்தினுடைய சின்னமாக காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு மரித்தார். இதன் மூலமாக சிலுவை மீட்பின் சின்னமாக அல்லது மீட்கப்படுவதற்கான கருவியாக இந்த சிலுவை மாற்றப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிவோம். சிலுவையை குறித்து நாம் சிந்திக்கின்ற போது இன்று அது ஒரு நம்முடைய மார்க்கத்தின் சின்னமாக, புனித சின்னமாக இன்று நாம் கருதுகின்றோம். ஆனால் இந்த சிலுவையை குறித்து நாம் ஆழமாக சிந்திக்கின்ற போது இது ஒரு தூக்கு மரம் என்பதை நாம் நினைவுபடுத்திக் கொள்ளவும் நாம் அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கிறோம். இந்த சிலுவையிலே ஒரு மனிதனை அறைந்து கொல்லுகின்ற நிகழ்வு அந்த காலகட்டங்களிலே மிக கொடிய ஒரு பழக்கமாகவும் ஒரு கேவலமான ஒரு தண்டனையாகவும் இந்த சிலுவை மரணம் என்பது காணப்பட்டது என்பதை திருச்சபை வரலாறு நமக்கு கற்றுத்தருகிறது. இதை முதலிலே இந்த சிலுவையிலே அறைந்து கொல்லுகின்ற நிகழ்வை முதலிலே பெனீசியா நாட்டிலே பயன்படுத்தப்பட்டதாக வரலாறு சொல்கிறது. பிற்பாடு இந்த முறையை எகிப்து, பாரசீகம், கார்த்தேஜ், கிரேக்கம் போன்ற நாடுகளெல்லாம் அவர்களை ஒவ்வொருவரை கண்டு மற்றவர்களும் இதை தங்களுடைய தேசங்களிலும் செயல்படுத்தினார்கள். இதற்கு பிற்பாடுதான் இந்த சிலுவையிலே அறைந்து மக்களை கொள்கின்ற இந்த கொடிய பழக்கத்தை ரோம ராஜ்யம் உபயோகத்திற்கு எடுத்துக்கொண்டது. ரோம ராஜ்யத்திலே இந்த சிலுவையிலே அறைந்து கொல்லப்படுகின்ற நிகழ்வு என்பது குற்றம் செய்த அடிமைகளுக்கும் அரசாங்கத்திற்கு விரோதமாக சதி திட்டங்கள் அல்லது புரட்சி செய்தவர்களை மாத்திரம் தூக்கிலிட்டு கொல்லுகின்ற அல்லது சிலுவையிலே அறைந்து கொல்லுகின்ற வழக்கம் இருந்தது. சிலுவையிலே தூக்கப்படுதல் அல்லது சிலுவையிலே அறைந்து கொல்லப்படுதல் என்ற நிகழ்வு மிக இழிவான தண்டனையாக ரோம நாட்டிலே கருதப்பட்டது. திருமறையிலே கூட நாம் பார்க்கின்ற போது உபாகமத்தின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நாம் பார்க்கின்ற போது தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லப்படுகிறது. இதே செய்தியை கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே கூட பவுலடியார் எடுத்தாள்கின்றதையும் நாம் பார்க்கின்றோம். சிலுவையில் அறைதல் மரண தீர்ப்புக்குள்ளானவனை மிகவும் அவமானப்படுத்துகின்ற, கொடூரமாக வேதனைப்படுத்துகின்ற ஒரு செயலாக இருந்தது. குற்றவாளியாக கருதப்பட்டவனை சிலுவையிலே ஆணிகளால் அறைந்தோ அல்லது கயறுகளினாலோ கட்டியோ அவன் மரிக்கும் வரையிலும் அந்த சிலுவையிலே அவர்கள் தொங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். பிற்காலத்தில் இதை கிரேக்கர்கள் சிறப்பாக இதை அதிகமாக பயன்படுத்தினதாக வரலாறு சொல்கின்றது. பெரிய அலெக்சாண்டராலும் இந்த சிலுவையிலே அறைந்து கொல்லப்படுகின்ற நிகழ்வுகள் நடத்தப்பட்டது.
இவர்களிடமிருந்து தான் இந்த ரோமர்கள் இந்த தண்டனை முறையை பெற்றுக்கொண்டு, நான் ஏற்கனவே சொன்ன வண்ணமாக ரோம பிரஜைகளை அவர்கள் சிலுவையில் அறைந்து கொள்ள மாட்டார்கள். ஆனால் அடிமைகளையும் அந்நியர்களையும் மாத்திரம் இந்த ரோம ராஜ்யத்திலே இவர்கள் சிலுவையிலே அறைந்து கொன்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்ற போது இறை நிந்தைக்காகவும் சிலை வழிபாட்டிற்காகவும் தொங்கவிடப்பட்டு தூக்கிலிட்டு கொன்ற நிகழ்வுகளெல்லாம் உபாகமத்தின் புத்தகம் 21 அதிகாரம் 22 முதல் நாம் பார்க்கிறோம். ஆனால் திருச்சபை வரலாற்றை நாம் பார்க்கின்ற போது கிரேக்கர்களுடைய காலம் வரையிலும் பாலஸ்தீனத்திலே இந்த வழக்கம் இருக்கவில்லை. கிரேக்கர்களுடைய காலத்திற்கு பிற்பாடுதான் இந்த வழக்கம் பாலஸ்தீனத்திலே கொண்டு வரப்பட்டது. ஏனென்றால் இவர்கள் கிரேக்கர்கள் இந்த பாலஸ்தீனத்திலே அல்லது ரோமிலே இவர்களை கிரேக்க மயமாக்குதல் கோட்பாட்டை கொண்டு வந்தார்கள். இந்த கிரேக்க மயமாக்குதலை இவர்கள் கொண்டு வந்தபோது இதை யூதர்கள் எதிர்த்தார்கள். இந்த யூதர்கள் எதிர்த்த போது அந்த காலத்திலே என்ன செய்தார்கள் என்றால் இவர்களை சிலுவையிலே அறைந்து மிக கொடூரமாக கொன்றார்கள். ஏனென்றால் இந்த இழிவான கொடுமையான கடுமையான வேதனை மிக்க ஒரு தண்டனையை இவர்கள் பெற்றுக்கொள்கின்ற போது இதை காண்கின்ற மக்கள் அரசுக்கு எதிரான கிளர்ச்சிகளிலே அவர்கள் ஈடுபட மாட்டார்கள். அதற்காக இந்த தண்டனையை ரோம ராஜ்யத்திலே கொண்டு வந்தார்கள். தள்ளுபடி ஆகமங்களாக காணப்படுகின்ற முதலாம் மக்கபேயர் 1 அதிகாரம் 44 முதல் 50 வரையிலும் இந்த நிகழ்வுகள் எல்லாம் அங்கு சொல்லப்படுகின்றதை நாம் பார்க்கிறோம். பிற்காலத்திலே இந்த கிரேக்கர்களுக்கு எதிராக அநேகர் கிளம்பிய போது 800 பரிசேய கிளர்ச்சியாளர்களை சிலுவையிலே அறைந்து கொண்டதாக வரலாறு சொல்கிறது. ஒரு காலகட்டங்களிலே ரோம பேரரசு கிபி 66 ஆண்டிலே 3600 யூதர்களை இந்த யூதர்கள் இவர்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்த காரணத்தினாலே, ரோமர்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்த காரணத்தினாலே இந்த ரோமர்கள் 3600 யூதர்களை சிலுவையிலே அறைந்து கொண்டதாக வரலாறு சொல்கிறது. இப்படி ஒரு கொடுமையான தண்டனையாக இந்த சிலுவை மரணம் என்பது காணப்பட்டது. பிற்காலத்திலே நாம் வரலாற்றை கற்றுக்கொள்கின்ற போது முதல் கிறிஸ்தவ பேரரசராகிய கிங் கான்ஸ்டன்டைன் அவர் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இந்த தன்னுடைய தேசத்தை கிறிஸ்தவ தேசமாக அவர் பிரகடனம் செய்தபோது இந்த சிலுவையிலே அறைந்து கொல்லுகின்ற நிகழ்வுகள் தடுத்து நிறுத்தப்பட்டது. நிசையா மன்றத்திலே பல தீர்மானங்கள் தீர்மானிக்கப்பட்ட போது சிலுவை புனித சின்னமாக பிரகடனப்படுத்தப்பட்டது. எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இவ்வளவு கொடிய வேதனை, இந்த கொடிய பரிகாசங்கள், இழுக்கு, இவைகள் நிறைந்த சிலுவையிலே இயேசு கிறிஸ்து அனைத்துலகத்தின் பாவத்திற்காக சிலுவையிலே மரித்து நாம் ஒவ்வொருவரையும் மீட்டு கொண்டார் என்பதை நாம் புரிந்து ஆண்டவருக்குள்ளாக வாழ நாம் அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கிறோம். ஆகவே தான் திருமறை சொல்கிறது, இவ்வளவு விலையேறப்பட்ட ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் எப்படி தண்டனைக்கு தப்பித்துக் கொள்வோம் என்று கேட்கின்றதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து அல்லது கடவுள் இந்த உலகத்தின் மீது, உலகத்தின் மக்களின் மீது வைத்த அளவற்ற அன்பின் காரணமாக தன்னுடைய சாயலிலே படைக்கப்பட்ட மக்கள் அழிந்துவிடக்கூடாது, வாழ்விழந்து விடக்கூடாது, அவர்களை திரும்பவும் இறைவனோடு ஐக்கியப்படுத்தப்பட வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தோடு, ஏக்கத்தோடு, விருப்பத்தோடு இயேசு கிறிஸ்து தன்னையே
தியாக பலியாக சிலுவையிலே மரிக்க ஒப்பு கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். பிதாவுக்கு சமமாயிருந்ததை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தன்னைத்தான் வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் என்று நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தவ காலத்திலே நாம் இவைகளையெல்லாம் அதிகமாக சிந்திக்கின்ற மக்களாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தை படைத்த ஆண்டவர், இந்த உலகத்தின் மக்களை படைத்த ஆண்டவர் இந்த தாழ்நிலைக்கு வந்து, திருமறை அழகாக சொல்கிறதே, சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை முழுவதுமாக தாழ்த்தி நாம் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து மீட்டு கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். சிலுவையிலே அறைந்து கொல்லப்படுகின்ற நிலைகளை நாம் பார்க்கின்ற போது 2 வகைகளிலே இவர்கள் சிலுவையிலே அறைந்து கொல்லப்படுகின்ற மக்களை கொடுமைப்படுத்தினார்கள் என்று அறிய முடிகின்றது. ஒன்று, அது ஒரு பகிரங்க அவமானமாக காணப்பட்டது. இன்னொன்று, உடல் சார்ந்த ஒரு நீடித்த வேதனையான அனுபவமாக சிலுவை மரணம் காணப்பட்டது. ஒரு பகிரங்கமான அவமானம், சிலுவையிலே அறைந்து கொல்லப்படுதல். ஏனென்றால் இந்த சிலுவையிலே அறைந்து கொல்லப்படுவதற்காக தீர்ப்பிடுகின்ற மக்கள் மற்றவர்களுக்கு ஒரு எச்சரிப்பின் செய்தியை கொடுப்பதற்காக இவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், அந்த சிலுவை மரணத்திற்கு காரணமாக இருக்கின்ற அந்த மனிதனை, மரணத்திற்குரியவனை முழு சிலுவையை சுமப்பதற்காகவோ அல்லது அந்த சிலுவை மரத்திலே இருக்கின்ற குறுக்கு சட்டத்தை பொது சாலையிலே சுமந்து வருவதற்காக அவர்கள் கட்டாயப்படுத்துவார்கள். பொது சாலை வழியாக இந்த சிலுவையை அந்த குற்றவாளி அல்லது அந்த தண்டனைக்கு உரியவன் அதை தானே சுமந்து கொண்டு வர வேண்டும். அப்போது இருக்கிறவர்களெல்லாம் கவனிப்பார்கள், இவன் ஒரு இழிநிலையை தண்டனையை பெற்றிருக்கிறான். காரணம், இந்த தேசத்திற்கு விரோதமாக, அரசனுக்கு விரோதமாக, அரச ஆணைக்கு விரோதமாக இவன் கிளர்ச்சி செய்தவன். ஆகவே அப்படி செய்கிறவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு கொடிய தண்டனை கிடைக்கும் என்ற ஒரு எச்சரிப்பை மற்ற பொதுமக்கள் எல்லாம் அறிந்து கொள்வதற்காக, கண்டு பயந்து கொள்வதற்காக பொது சாலை வழியாக அவர்களை அழைத்து செல்வார்களாம். அழைத்து சென்று இந்த சிலுவையிலே அறைந்து கொள்வதற்கு முன்பாக அவர்களுடைய ஆடைகளை எல்லாம் களைந்து விடுவார்கள். இந்த சிலுவையிலே சாகக்கூடிய அந்த தண்டனையை இவர்கள் பெற்ற பிற்பாடு அவர்களுடைய நலத்தை குறித்து அவர்கள் கவலைப்பட முடியாது. வழிகளிலே செல்கின்ற போதெல்லாம் வழிப்போக்கர்கள் எல்லாம் அவர்களை ஏளனம் செய்வார்கள். அதோடு கூட நான் சொன்னேன், அவர்களுடைய வஸ்திரங்கள் களையப்படும். அங்கு இருந்த ஒரு ஒழுங்கு என்னவென்றால், இவரை யார் சிலுவையிலே அறைந்து கொள்கிறார்களோ, அந்த இவர்களை சிலுவையில் அறைந்து கொள்கிறவர்களுக்கு இவர்களுடைய வஸ்திரம் சொந்தமாக்கப்படும், அவர்களுக்கு சொந்தமாக கொடுக்கப்படும். ஆகவே தான் மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 27ஆம் அதிகாரம் 35வது வசனத்திலே நாம் பார்க்கின்ற போது அங்கே சொல்லப்படுகின்ற செய்தி என்னவென்றால், அவரை சிலுவையிலே அறைந்த பின்பு அவர்கள் சீட்டு போட்டு அவருடைய வஸ்திரத்தை தங்களுக்குள் பங்கிட்டு கொண்டார்கள். யார் அந்த குற்றவாளியை சிலுவையிலே அறைந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு இவர்கள் உடுத்தி இருக்கின்ற வஸ்திரம் சொந்தமாக்கப்படும். இப்படி பல நிலைகளிலே இவர்கள் அவமானப்படுத்தப்படுவார்கள். இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற போது அவர்களுக்கு உடல் சார்ந்த ஒரு பெரிய கொடிய வேதனை அவர்களுக்கு கொடுக்கப்படும். அதாவது சிலுவையிலே அறைந்து கொள்கின்ற போது பொதுவாக சிலுவையிலே கரம் கால்களிலே ஆணிகளை அடித்து கொள்வார்கள், அல்லது அவர்களுடைய சரீரத்தை சிலுவை மரத்திலே இறுக்கமாக கட்டி அவர்களை தொங்க விடுவார்கள். ஆகவே இப்படி அவர்களை சிலுவையிலே தொங்க விடுகின்ற போது அவர்களுடைய நிலைமையை சற்று நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கிறோம். வெப்பம் இருக்கும், வெயில் இருக்கும், குளிர் இருக்கும், பூச்சிகள் அவர்களுடைய சரீரத்திலே வந்து உட்காரும். இவைகளிலே இவர்கள் எந்த நிலையிலும் அவர்கள் தங்களை
தற்காத்து கொள்ள முடியாது. ஜஸ்ட் இமேஜ் பண்ணி பாருங்க. கல்வாரி சிலுவையிலே, அதாவது சிலுவையிலே அவர்கள் கரங்கால்களிலே ஆணிகளை அடித்து கயர்களினாலே கட்டி இருக்கிறார்கள் என்றால் நமக்கு ஒரு முகத்தில் ஒரு ஈ வந்திருந்தா கூட உடனே நம்ம தெரியாமலே நம்ம கை வந்ததை அடிச்சிடும். அவர்களுடைய நிலைமை என்னவென்றால் கை கால்களெல்லாம் கட்டப்பட்டிருக்கும். எதுவாக இருந்தாலும் அதை அவர்கள் சகித்து கொள்ள வேண்டும். இந்த கொடூரங்களினாலே அவர்களுக்கு இயல்பாகவே காய்ச்சல் வருமா. அந்த வேதனைகள் இவைகளெல்லாம் ஏற்கனவே இவர்கள் பட்ட சாட்டை அடிகள் இவைகளினாலே சிலருக்கு என்ன இந்த சிலுவை மரத்திலே தொங்கி நிற்கின்ற போது ஒரே நாளில் செத்துவிட மாட்டார்களாம். 2 நாள் 3 நாள் இந்த கொடிய வேதனைகளுக்குள்ளாக அவர்கள் இருந்து கொண்டே இருப்பார்களாம். இதை பார்ப்பதற்கு மிகவும் கொடூரமாக இருக்குமா. ஆகவே அவர்கள் சில காரியங்களை எல்லாம் ஒழுங்குகளை எல்லாம் சிலர் வைத்திருந்தார்களாம். அந்த போர் வீரர்கள் எல்லாம் என்ன செய்வார்களாம், இவர்கள் இந்த கொடிய வேதனைப்படுகின்ற போது இந்த கொடிய வேதனையிலிருந்து இவர்களுக்கு சற்று இளைப்பாறுதல் கிடைப்பதற்காக மருந்துகள் நிறைந்த காடி பானத்தை அவர்களுக்கு வைத்திருப்பார்களாம். இவர்கள் ரொம்ப அலறுகின்ற போது இவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் அந்த மருந்துகள் கடந்த மயக்க மருந்துகள் கலந்த இந்த காடி அவர்களுக்கு குடிக்க கொடுப்பார்களாம். ஆக இந்த நிலையிலே தான் இயேசு கிறிஸ்துவை கூட நாம் இயேசு கிறிஸ்துவனிடத்திலே கூட மத்தேயு 27ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலே பார்க்கின்ற போது அவருக்கு காடி நிறைந்த பானத்தை குடிக்க கொடுத்த போது இயேசு கிறிஸ்து அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று நாம் பார்க்கிறோம். இன்னும் இவர்கள் சாகாமலே அப்படி அந்த கொடிய வேதனையை அவர்கள் சந்தித்து கொண்டே இருக்கிற போது இவர்கள் சீக்கிரமாக செத்துவிட என்ன செய்வார்களாம், கால் எலும்பை முறித்து விடுவார்கள். அடுத்து ஈட்டியினாலே அவர்களுடைய நெஞ்சை குத்துவார்கள். அப்படியாவது சீக்கிரமாக இவர்கள் செத்துவிட வேண்டும். அப்படித்தான் இயேசு சுவாமியையும் கால் எலும்புகளை முறிக்க வந்தபோது இயேசு சுவாமி மரித்திருக்கிறதை கண்டு அவருடைய கால் எலும்புகளை முறிக்கவில்லை என்று திருமறை சொல்கிறது. ஆனால் அந்த பகுதிகள் என்ன சொல்கின்றது என்றால் இயேசு கிறிஸ்துவோடு சிலுவையிலே அறையப்பட்ட மற்ற 2 கள்வர்களுடைய கால் எலும்புகளை அவர்கள் முறித்தார்கள். முறித்துவிட்டு இயேசு கிறிஸ்துவனுடைய கால் எலும்புகளை முறிப்பதற்காக அவர்கள் வருகின்ற போது இயேசு கிறிஸ்து மரித்திருக்கிறதை கண்டு அவர்களுடைய கால் எலும்புகள் முறிக்கப்படவில்லை. திருமறை சொல்கிறது அவருடைய கால் எலும்புகள் ஒன்று முறிக்கப்படவில்லை என்ற வேத வாக்கியம் நிறைவேறும்படியாக இப்படி நடந்தது. இயேசு கிறிஸ்துவனுடைய விழாவிலே அவர்கள் குத்தினார்கள். இவைகளெல்லாம் எதற்காக என்றால் சீக்கிரமாக இந்த உயிர் போய்விட வேண்டும், இந்த கொடிய நிலையிலிருந்து அவர்களுடைய உயிர் போய்விட வேண்டும் என்பதற்காக செய்ததாக வேத பண்டிதர்கள் சொல்கிறார்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வேதனைகளை எல்லாம், இந்த அவமானங்களை எல்லாம், இந்த கொடுமைகளை எல்லாம் இயேசு கிறிஸ்து ஏற்றார் என்று நாம் பார்க்கிறோம். எதற்காக ஏற்றார்? நாம் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட வேண்டும், நாம் ஒவ்வொருவரும் மீட்படைய வேண்டும், நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்குள்ளான உறவிலே நாம் வாழ வேண்டும் என்பதற்காக என்று நாம் பார்க்கிறோம். இன்னும் இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவைக்கு மேல் ஒரு பலகையிலே ஒரு சென்டென்ஸ் எழுதப்பட்டு கட்டிவிட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையில் இவன் யூதருடைய ராஜாவாகிய இயேசு என்று அவருடைய சிரசிற்கு மேல் எழுதி ஒரு பலகையிலே கட்டி வைத்தார்கள் என்று மத்தேயு 26ஆம் அதிகாரம் 37வது வசனம், மார்க்கு 15:26 சொல்கின்றதை நாம் பார்க்கிறோம். இது எதற்காக அதை அவர்கள் செய்தார்கள்? எதற்காக இந்த பலகையிலே இதை எழுதி வைப்பார்கள் என்றால், இந்த சிலுவை மரணத்தை பெற்றுக்கொள்கின்ற இந்த மனிதன் எதற்காக இந்த தண்டனையை பெற்றிருக்கிறான் என்ற காரணத்தை அதிலே பொதுவாக எழுதுவார்கள். அப்போது இவர் இந்த குற்றத்திற்காக இந்த தண்டனையை பெற்றிருக்கிறார். இதை போகின்றவர்கள் வருகின்றவர்கள் எல்லாம்
அறிய வேண்டும். இவர்களை இகழ்ந்து போகிறவர்கள் எல்லாம் அறிய வேண்டும். அதற்காக அதை எழுதி வைப்பார்கள். இப்போது இங்கு இயேசு கிறிஸ்துவுக்கு இவன் யூதருடைய ராஜாவாகிய இயேசு என்று எழுதி வைத்தார்கள். காரணம், இயேசு கிறிஸ்துவை கொலை செய்வதற்கு அதை அவர்கள் காரணமாக காட்டினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதாவது இவர் தன்னை ராஜாவென்று சொல்லிக் கொண்டார். அப்படி என்றால் அரசனுக்கு விரோதமாக இவர் வந்திருக்கிறார். இவர் அரசனுக்கு விரோதியானவர், எதிராளி என்பதை இந்த மக்களுக்கு அறியப்படுத்தும் வண்ணமாக இவர் யூதருக்கு ராஜா என்று எழுதி வைத்ததை நாம் பார்க்கிறோம். மார்க் எழுதிய நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் 26வது வசனம் சொல்கிறது, அவர் அடைந்த ஆக்கினையின் முகாந்திரத்தை காண்பிக்கும் பொருட்டு, இவர் இந்த தண்டனையை பெற்றுக்கொள்கின்ற காரணத்தை மக்களுக்கு அறிவிக்கும் பொருட்டு, அவர் அடைந்த ஆக்கினையின் முகாந்திரத்தை காண்பிக்கும் பொருட்டு யூதருடைய ராஜா என்று எழுதி சிலுவையின் மேல் கட்டினார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆக சிலுவை மரணத்திற்கு இயேசு கிறிஸ்துவுக்கும் கொடுக்கப்பட்ட குற்றச்சாட்டு இதுவாக இருந்தது என்பதை, அல்லது ரோமர்களின் ஆட்சிக்கு எதிர்த்து புரட்சி செய்ததாக, எதிராக இவர் செயல்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது. அதோடு கூட இந்த அறிக்கை எபிரேயம், லத்தீன், கிரேக்கம் ஆகிய மொழிகளிலே எழுதப்பட்டிருந்தபடியினாலே அந்த வழியாக செல்கின்ற எல்லா மக்களும் அறிந்து புரிந்து கொள்ளும்படியாக இவைகள் இந்த எபிரேயம், லத்தீன், கிரேக்க மொழிகளிலே எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அமர்மையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்போது மக்கள் கேட்கிறார்கள், இதை அவன் தன்னை யூதருக்கு ராஜாவென்று சொல்லி கொண்டான் என்று நீங்கள் எழுதுங்கள் என்று பிலாத்துவினிடத்திலே கேட்டபோது பிலாத்து அதற்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை என்று நாம் பார்க்கிறோம். பொதுவாக சிலுவையிலே INRI என்று சொல்லக்கூடிய ஆங்கில எழுத்துக்கள் மேலே தற்காலங்களிலே எழுதப்பட்டிருப்பதை நாம் அறிவோம். INRI என்று எழுதப்பட்டிருக்கும். அதனுடைய பொருள் என்னவென்றால், நசரேத்து இயேசு யூதர்களின் அரசன் என்பதாகும். அமருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சிலுவையிலே தொங்கி மரித்தவன் சபிக்கப்பட்டவன். அவன் மரித்த பின்பு சாவதற்கு முன்பாக எத்தனை நாளோ அந்த மரத்திலே தொங்கி நிற்கலாம், அந்த சிலுவையிலே தொங்கி நிற்கலாம். ஆனால் மரித்த பிற்பாடு அந்த சரீரம் இரவு பொழுதிலே மரத்திலே தொங்கக்கூடாது என்பது நியாயப்பிரமாணமாக இருக்கிறது. உபாகமம் 21ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே நாம் பார்க்கிற போது, இரவிலே அவன் பிரேதம் மரத்தில் தொங்கலாகாது, அந்த நாளில் தானே அதை அடக்கம் பண்ண வேண்டும் என்று சொல்கின்றதை பார்க்கிறோம். ஆகவே தான் இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் அந்த நாள் பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாளாக இருந்தபடியினாலே அவருடைய உடலை சிலுவையில் இராதபடிக்கு யூதர்கள் பிலாத்துவினிடத்திலே போய் அவர்கள் கால் எலும்புகளை முறிக்கவும் உடல்களை எடுத்து போடவும் உத்தரவு கேட்டார்கள் என்று யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரம் 31வது வசனம் சொல்கின்றதை பார்க்கிறோம். அமருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்று சிலுவை நமக்கு அணிகலன்களாக மாறியுள்ளது. தங்க சிலுவைகள் எல்லாம் இன்று நம்முடைய நிலைமைகளை உயர்த்தி காட்டுகின்ற அடையாளங்களாக இருக்கிறது. இன்று அதிகாரத்தின் சின்னமாக இருக்கும் சிலுவை, அதனுடைய உண்மை நிலையை நாம் ஆராய அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ரோமர்களின் அவமானத்தின் சின்னம், சாபத்தின் சின்னம் இயேசு கிறிஸ்துவினாலே பரிசுத்தமாக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து புனிதர், அதிலே அறையப்பட்டதன் மூலமாக பரிசுத்தமாக்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். சிலுவையிலே அன்பு, மன்னிப்பு, தியாகம், இரக்கம் போன்றவைகளெல்லாம் செயல் வடிவமானது என்று நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து நீதிக்காக, உண்மைக்காக, சத்தியத்திற்காக துன்புறும் பணியாளராய் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே பவுலடியார் சொல்கிறார், நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு எதை குறித்து நான்
மேன்மை பாராட்டாதிருப்பேனாக என்று சொல்கின்றதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, சிலுவை ஒரு புனித சின்னம். அது இப்போது நமக்கு சாபத்தின் சின்னம் அல்ல, அது மீட்பின் சின்னம். அந்த மீட்பின் சின்னத்தை பார்க்கின்ற போதெல்லாம், இயேசு கிறிஸ்து அல்லது சிலுவையை நாம் பார்க்கின்ற போதெல்லாம், இயேசு கிறிஸ்து அதிலே அறையப்பட்டு கொல்லப்பட்டார், இயேசு கிறிஸ்துவின் மீது சுமத்தப்பட்ட சிலுவை என்று நாம் சிந்திப்பதை விட, நான் சுமக்க தவறின சிலுவை, நான் சுமக்க வேண்டிய சிலுவை, என்னுடைய பாவத்திற்கு என்னுடைய அக்கிரமத்திற்கு நான் சுமக்க வேண்டிய அறையப்பட வேண்டிய சிலுவை, எனக்கு பதிலாக என் ஆண்டவர் அந்த சிலுவையில் அறையப்பட்டு தன்னுடைய ஜீவனை தந்து என்னை மீட்டெடுத்தார் என்று சொல்லக்கூடிய உண்மையான ஆத்மீக அனுபவத்திற்குள்ளாக நாம் வர அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கிறோம். திருச்சபைக்கு இந்த தவக்காலம் ஒரு ஆத்மீக வசந்த காலமாய் திருச்சபையின் பெரியவர்களாலே நமக்கு உருவாக்கி தரப்பட்டிருக்கிறது. தவக்காலம் தூய வாழ்வை உருவாக்கும் காலம், ஏழை எளிய மக்களின் மீது கரிசனை கொள்கின்ற காலம், பகிர்ந்து வாழ நாம் கற்றுக்கொள்ளும் காலம், தீயோனை எதிர்க்க ஆற்றல் பெறுகின்ற காலம், உடல் சார்ந்த கட்டுப்பாடுகள் மட்டுமல்ல, உள்ளம் சார்ந்த ஆத்மீகத்தை நெறிப்படுத்தி விசுவாச வாழ்க்கையிலே நாம் உறுதிப்படுகின்ற காலம், தவறான போதனைகளை எல்லாம் புறக்கணிக்கின்ற காலம், சிலுவை வழி இயேசு கிறிஸ்து நமக்கு தந்த மீட்பை ரட்சிப்பை சொந்தமாக்குகின்ற காலம். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, தவக்காலத்திலே நாம் பிரவேசித்திருக்கிற போது, இந்த சிலுவையை குறித்த பின்னணியங்களை எல்லாம் நாம் அறிந்திருக்கிற போது, இந்த சிலுவை வழி கிறிஸ்து நமக்கு தந்த ரட்சிப்பை மீட்பை நாம் ஒவ்வொருவரும் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்பட்டவர்கள் யார் என்று சொல்கின்ற போது எல்லாருடைய கைகளும் உயர வேண்டும். சிலுவை மரணத்தின் மூலமாக கர்த்தர் எனக்கு தந்த ரட்சிப்பை நான் என்னுடைய வாழ்க்கையிலே சொந்தமாக்கி கொண்டிருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினாலே, சிலுவையிலே சிந்திய இரத்தத்தினாலே என்னுடைய பாவங்கள் அழுக்குகள் கழுவப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளையாக, பரலோக ராஜ்யத்தின் பிரஜையாக நான் மாற்றப்பட்டிருக்கிறேன் என்ற அனுபவத்தோடு இந்த லந்து நாட்களிலே நம்முடைய ஆத்மீக பயணத்தை தொடருவோம். ஆண்டவர் இவ்வார்த்தைகளால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தொழுகைக்கு நிறைவாக யாவரும் எழுந்து நின்று கீர்த்தனைகளில் 226வது பாடலை பாடுவோம். வா பாவி மலைத்து நில்லாதே வா என்ற பாடல். கீதம் எண் 226.
நின்றவாறே தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். மனுக்குலத்தை மீட்பதற்காக சிலுவையிலே துன்புற்று மரித்து எங்களை மீட்டெடுத்த எங்கள் நல்ல ஆண்டவரே, சாபத்தின் சின்னமாம் சிலுவை உம்முடைய மரணத்தின் மூலமாக பரிசுத்த சின்னமாய் மாற்றப்பட்டதைப் போல சிலுவை மரணத்தின் மூலமாக மீட்கப்பட்ட பாவிகளாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் பரிசுத்தமாக்கப்படுகின்ற வாழ்வின் அனுபவத்தை இந்த தவக்காலங்கள் எங்களுக்கு தர ஆண்டவர் அருள் தர வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் தந்த ரட்சிப்பை, மீட்பை அதிகமாக நாங்கள் சிந்திக்கிறவர்களாக மாத்திரமல்ல சுவாமி, அதை எங்களுடைய வாழ்க்கையிலே செயலாக்கம் பெற்றுக்கொண்ட மக்களாக எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் உம்முடைய ரட்சிப்பின் அனுபவத்தை சொந்தமாக்குகின்ற நாட்களாய் இந்த நாட்கள் அமைய ஆண்டவர் அருள் தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இந்த நாளில் உம்முடைய சமூகத்திலே வந்து உம்மை ஆராதித்த, சிலுவையை பற்றிய தியானங்களை கேட்ட, ஆண்டவருடைய சமூகத்திலே தங்களை அர்ப்பணித்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். படைத்திருக்கின்ற காணிக்கைகளையும் கடவுள் ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்து ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஆண்டவரிடத்திலே நாங்கள் மன்றாடுகின்றோம். இறைமகன் கிறிஸ்துவின் வழியாக இவைகளை கேட்கிறோம். ஜெபங்கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் திருவுறவும் நம் அனைவரோடும் தேசத்தின் மக்கள் அனைவரோடும் இன்றுமென்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு புறப்பட்டு செல்லுங்கள்.